சங்கீதம் 136 எல்லோரும் பாடுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாம் வாயை திறந்து தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்தமாய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஞானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீரின் மேல் பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடரை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலிலே ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவிலே ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியருடைய தலச்சங்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலே இஸ்ரவேலர்களை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நடுவிலே இஸ்ரவேலர்களை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபல ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோனின் ராஜாவாகிய சியோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனின் ராஜாவாகிய ஓகையை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் தேசத்தை சுதந்திரமாய் தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாசராகிய இஸ்ரவேலருக்கு சுதந்திரமாய் தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்மையிலும் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்கள் கையில் இருந்து நம்மை விடுவித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாமிச தேகமுள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. லோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை